ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா arithmetic progression. Arithmetic progression. அது என்ன arithmetic progression? இது ரொம்ப ஈஸி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 4 6 8 எக்ஸட்ரான்னு ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் நாங்கள் எடுத்திருக்கேன். புரிஞ்சுங்களா? அடுத்தது 5 10 15 20 எக்ஸட்ரான்னு ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 எடுக்கலாம். 1 2 3 4 எக்ஸட்ரான்னு எடுத்திருக்கேன். அடுத்து 1 1 1 1 எக்ஸட்ரான்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 2 4 இருக்கு. அப்போ எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 2 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 2 4 வரும்? 2. இப்போ அது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2ல் 2 ஆட் பண்ணுறப்ப 4 கிடைக்கும். அகெயின் 4 கூட 2 ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். தென் 6 கூட 2 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ அடுத்து எக்ஸட்ரானா இதே மாதிரி என்னாகும்? +2 அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 கூட அடுத்து என்ன 10 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு +2 ஆட் பண்ணுறீங்க 12 வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்டில் என்ன இருக்குது? 5 10 15 20. இங்கே 5 கூட என்ன பண்ணியிருக்காங்க? +5 ஆட் பண்ணி 10 வந்திருக்கு. 10 + 5 என்ன ஆகுது? 15. 15 + 5 என்னது? 20 எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 1 கூட 1 ஆட் பண்ணுறோம். 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 அடுத்து என்ன 5 எக்ஸட்ரா போகும். இங்கே பாருங்கள். 1 கூட 0 ஆட் பண்ணுறேன். 1 + 0 1, திரும்ப 1 + 0 1, திரும்ப 1 + 0 1, திரும்ப 1 + 0 1. அப்போ எல்லாத்துக்கும் இங்கே என்ன ஆட் ஆயிருக்கு? 0 ஆட் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம் இங்கே கவனிச்சு பாருங்க. இந்த நம்பர்ஸ் கூட எல்லாமே ஒரே மாதிரி நம்பர் என்ன ஆயிருக்கு? ஆட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, ஒரே மாதிரி நம்பர் ஆட் ஆயிருக்கு. அப்போ சேம் எலமெண்ட் வந்து அந்த எலமெண்ட்ஸ் கூட ஆட் ஆகிட்டே போயிருக்கும். ஆர் இப்போ நான் ரிவர்ஸில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 8 6 4 2 எக்ஸட்ரா. இப்போ பாருங்க, 10 - 2 8, 8 - 2 6, 6 - 2 4, 4 - 2 2. இப்போ 2 - 2 போட்டால் 0 எக்ஸட்ரான்னு நெக்ஸ்ட் நம்பர் வந்துகிட்டே இருக்கும். இதே ரிசல்ட்டை நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். 20 15 10 5 எக்ஸட்ரா. இங்கே 20 - 5 15, 15 - 5 10. தென் பாருங்க, 10 - 5 5, 5 - 5 என்ன கிடைக்கும்? 0 எக்ஸட்ரான்னு இப்படி போயிட்டே இருக்கும். இந்த சேம் மேனா இப்போ கவனிங்க. இப்போ இதில் நம்ம அதை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டுக்கு வரலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே 1 2 3 வரலாம். 1 2 ரிவர்ஸ் பண்ணுங்க. 5 4 3 2 1 எக்ஸட்ரா வேணும்னா இப்போ என்ன 5 - 1 4, 4 - 1 3, 3 - 1 2, 2 - 1 1, 1 - 1 0 எக்ஸட்ரா. அடுத்து 0 - 1 -1 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி செட் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸு ஒரே கான்ஸ்டன்ட்டை ஃபாலோ பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் நோன் ஆஸ் arithmetic progression. ஓகே, ஆர் யூ கிளியர் now? This is known as arithmetic progression. A constant quantity will be added to every element or subtracted with the every element. This type of series is known as arithmetic progression. This type of sequence or series are known as arithmetic progression. அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ இல்லை டிக்ரீசிங் ஆர்டர்லையோ இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு சேம் கான்ஸ்டன்ட்டே ஃபாலோ பண்ணியிருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? arithmetic progression சொல்லுவோம். இப்போ பாருங்க, சப்போஸ் இப்போ ஒரு சேம் கான்ஸ்டன்ட் ஃபாலோ ஆகாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் அன் arithmetic progression. இப்போ பாருங்க, 2 + 3 5, 5 + 4 9, 9 + 2 7, 9 + 2 11 எக்ஸட்ரா. இந்த மாதிரி இருக்குது. நான் இப்படி ஒரு நம்பர் செட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 2 கூட 3 ஆட் பண்ணால் 5, தென் 5 கூட 4 ஆட் பண்ணால் 9, இந்த 9 கூட 2 ஆட் பண்ணால் என்னது 11. இப்போ பாருங்கள்,
இங்கே 3 கான்ஸ்டன்ட் ஆட் ஆயிருக்கு, இங்கே 4 ஆட் ஆயிருக்கு. அப்போ சேம் கான்ஸ்டன்டே ஆட் ஆகாம இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, 2 ஆட் ஆயிருக்கு. அப்போ இதை என்ன சொல்ல மாட்டோம், திஸ் இஸ் நாட் அன் ஏபி. அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் நம்பர்ஸை நம்ம என்ன சொல்ல மாட்டோம், அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்ல மாட்டோம், ஏபின்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்போ ஏபின்னா எப்படி இருக்கும், ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் எவ்ரி டேர்ம் கூட ஆட் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கணும், அல்ல ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் எவ்ரி டேர்ம் கூட சப்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஆட் ஆகிட்டே போனால் இந்த சீக்வன்ஸ் என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், திஸ் இஸ் நோன் அஸ் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிட்டே போகும், திஸ் இஸ் நோன் அஸ் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அப்போது ஏபி இஸ் நத்திங் பட் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபாலோ அப் பண்ணி ஆட் ஆகிட்டே போகணும், அல்ல சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பேஸ் பண்ணி டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்ன உங்களுக்கு either particular constant will be added with the numbers or particular constant will be subtracted with the numbers. Now this type of sequence or series of numbers is known as arithmetic progression. In short it is known as AP ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, AP. It is known as AP. Arithmetic for arithmetic A, progression க்கு P, AP. AP is nothing but arithmetic progression in short. அப்போ ஜென்ரலாக எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஜென்ரலாக ஹவு டு டிஃபைன் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம். இந்த ஆட் ஆகிற நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இடையில, அதுக்கு ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பராக ஒரே நம்பராக எடுத்துக்கிறோம். இப்போ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபி. அப்போ ஒரு ஏபிங்கிறது என்ன ஜென்ரல் ஃபார்மை ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபி. எந்த ஒரு ஏபி எடுத்தாலும் இந்த ஃபாலோயிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் ஏ, ஆல்வேஸ் இட் இஸ் டேக்கன் அஸ் ஏ, திஸ் இஸ் நோன் அஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஏ இஸ் நோன் அஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஏ வந்து ஃபஸ்ட் டேர்ம். அடுத்து டி. டி இஸ் நத்திங் பட் காமன் டிஃபரன்ஸ். அந்த எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற அந்த காமன் வேல்யூ, தட் இஸ் காமன் டிஃபரன்ஸ். டி இஸ் நோன் அஸ் காமன் டிஃபரன்ஸ். இப்போ பாருங்க, நான் என்ன எடுத்தேன், 2 4. ஃபர்ஸ்ட் சிம்பிளாக எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் 2 4 6 8 etc. A is taken as 2. First element is taken as 2. First term, this is known as A. Then the 4 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், இந்த 2 வச்சு பிரிச்சோம்னா 2 plus 2. இந்த 6 எப்படி பிரிக்கலாம், 2 plus 4னு பிரிக்கலாம். அப்போ 2 plus 2 into 2னு பிரிக்கலாம். அடுத்து இந்த 8 எப்படி பிரிக்கலாம், இந்த A வச்சு 2 plus 6னு பிரிக்கலாம். அப்போ 2 plus இந்த 6 எப்படி பிரிக்கலாம், 2 into 3னு பிரிக்கலாம், இல்லை 3 into 2னு பிரிக்கலாம். சரிங்களா? எப்படின்னு சொல்கிறேன், 3 into 2னு பிரிக்கலாம். அடுத்து இப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் A equal to 2. இங்கே என்ன வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்கு, 2ன்ற ஒரு வேல்யூ தான் எல்லாத்துக்கூடயும் ஆட் ஆகிட்டே இருக்கு. That is known as common difference D. D is nothing but common difference D equal to 2. சரி, இப்போ பாருங்களா, இப்போ இந்த A இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், A ப்ளஸ் இந்த D வேல்யூ இங்கே எடுத்துட்டேன். அப்போ this is known as A plus D. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் Aக்கு போல 2க்கு போல Aன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். திரும்ப 2 இன்ட்டு இந்த 2க்கு போல Dன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அடுத்து பாருங்க, 2ங்கிறது என்ன, A ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த D 2க்கு போல நான் பண்ணுறேன், Dன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படி போயிட்டே இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் A, செகண்ட் டேர்ம் கூட அந்த காமன் டிஃபரன்ஸ் 1 டைம் ஆட் ஆயிருக்கு, A ப்ளஸ் D. தேர்ட் டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸ் ட்வைஸ் ஆட் ஆயிருக்கு, அப்போ A ப்ளஸ் 2D. ஃபோர்த் டேர்ம் வரப்போ காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆட் ஆகுது, 3 டைம்ஸ் ஆட் ஆகிருக்கு. அப்போ அடுத்து என்ன வரும், A ப்ளஸ் 4D எக்ஸட்ரா. புரியுதுங்களா? இதுதான் என்ன சொல்லுவோம், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி. அரித்மெட்டிக் ப்ராக்ஷன்ஸோட ஜென்ரல் ஃபார்ம்னா A ப்ளஸ் D, A ப்ளஸ் 2D, A ப்ளஸ் 3D, A ப்ளஸ் 3D, A ப்ளஸ் 4D எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு நம்பர் கூட 2, அப்போ ஒரே கான்ஸ்டன்ட், இப்போ 2ன்ற கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ 2 ப்ளஸ் 2 4. அப்போ 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2, அப்போ 2 டைம்ஸ் என்னது ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், 6ன்னு வரும். திரும்ப என்ன பண்ணுறேன், இது கூட ஒரு டைம் ஆட் பண்ணால் ஒரு 8 வரும். அப்போ இங்கே எவ்வளோ டைம் ஆட் ஆகுது, 2 ப்ளஸ் 2 4. ஒரு தடவை D ஆட் ஆயிருக்கு. இங்கே 2 டைம்ஸ் D ஆட் ஆயிருக்கு, 2 into 2 4. அப்போது 4 ப்ளஸ் 2 6. இப்போ நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ இந்த காமன் டிஃபரன்ஸ் 3 டைம்ஸ் ஆட் ஆகிருக்கும். அப்போ அது மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ எப்படி இருக்கும், ஜெனரல் ஃபார்மேட்டில் பார்த்தாக்க A plus D, A plus 2D, A plus 3D எக்ஸட்ரான்னு இருக்கும். தீஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இது வந்து சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ்லையும் இந்த மாதிரி ஏபி ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ரைட், அப்போ இது எப்படிலாம் A, இது A plus D, இது A plus D plus D, இது A plus D plus D plus D, இது A plus D plus D plus D plus D எக்ஸட்ரா. பாருங்க,
ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டி கிடையாது, செகண்ட் டேர்ம்ல டி ஒரு தடவை ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் போகிறப்ப டி வந்து ட்வைஸ் ஆட் ஆகுது. ஃபோர்த் டேர்ம் வரப்போ டி வந்து த்ரைஸ் ஆட் ஆகுது. அப்போ ஃபிஃப்த் டேர்ம் வரப்போ டி வந்து 4 டைம்ஸ் ஆட் ஆகுது. அப்போ இந்த டேர்முக்கு தகுந்த மாதிரி ஒன்று மைனஸ் பண்ணி டி டேர்ம் ஆட் ஆகும். செகண்ட் டேர்ம்னா 1 டைம் டி, தேர்ட் டேர்ம்னா ட்வைஸ் டி ஆட் ஆகும், ஃபோர்த் டேர்முக்கு த்ரைஸ் டி ஆட் ஆகும், ஃபிஃப்த் டேர்முக்கு 4 டைம்ஸ் டி ஆட் ஆகும். சரிங்களா? அப்போ ஜென்ரல் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் a plus d, a plus 2d, a plus 3d, etc. இதுதான் இது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் AP. இதான் நம்ம படிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அந்த APல. ரைட். அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்மில் என்ன பண்ணலாம் நல்லா கவனிங்க. A வந்து என்னது? A is known as first term, D is known as common difference சொல்லிட்டோம். Therefore அந்த ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? A செகண்ட் டேர்ம் கூட 1 டைம் டி ஆட் ஆகிருக்கும், a plus d, அடுத்தது 2 டைம்ஸ் ஆட் ஆகும், a plus 2d, a plus 3d, etc. ரைட். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்னு தானே சொன்னா, this is known as term 1. இது a1 கூட எழுதுவாங்க, அது அக்கார்டிங் டு த அதர் வேரியாகும். நம்ம புக்கில் வந்து இதை நம்ம என்ன பண்ணுறோம், இதை டி நம்ம t1 term 1 இது. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்முங்கிறத term 2ன்னு எழுதிக்கிறோம், சஃபிக்ஸில் 2 போட்டால் term 2ன்னு படிக்கணும். இது term 3, இது term 4, எக்ஸெட்ரான்னு போகும். சரி, term 1 பாருங்க a, term 1 is nothing but a. term 2 போட்டிங்கன்னா a கூட 1 டைம் d ஆட் ஆயிருக்கும், a plus d. term 3ல என்ன ஆகும்? a கூட d வந்து ட்வைஸ் ஆட் ஆகும், தேர்ட் டேர்ம்ல d ட்வைஸ் ஆட் ஆயிருக்கும். ஃபோர்த் டேர்ம் பாருங்க t4, a கூட 3 டைம்ஸ் ஆட் ஆயிருக்கும், எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் t100th டேர்ம் எப்படி இருக்கும் யாராலும் சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் டேர்ம்னா 1d, அப்போ 2னா 1, தேர்ட் டேர்ம்னா 2, அப்போ 3னா 2, ஃபோர்த் டேர்ம்னா 3, அப்போ 4னா 3, அப்போ 100th டேர்ம் எப்படி இருக்கும்? a plus 99d. இந்த nல வந்து ஒன்று மைனஸ் பண்ணி d கூட சேர்த்துட்டீங்கன்னா அதுதான் அந்த டேர்மோட ஜென்ரல் ஃபார்ம். புரியுதுங்களா? ஓகே. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபினா a plus d, a plus 2d, a plus 3d, எக்ஸெட்ரா. இப்போ நம்ம எந்த டேர்ம் வேணாலும் அதை கொண்டு வரலாம். இப்போ t நல்லா பாருங்க, நான் 150th டேர்ம் வேணும், அதை எப்படி எழுதிக்கலாம்? a plus இங்கே 100னா 99, அப்போ 150னா இங்கே என்ன வரும்பா? 149d. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? tn எழுதுறேன். எல்லா டேர்ம்லையும் என்ன இருக்கும்? a ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட் ஆகிருக்கும், a ப்ளஸ் அது கூட a கூட எதை ஆட் ஆகணும்? இங்கே என்ன இருக்கோ அதில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி d கூட சேர்த்துருக்கணும் இல்லையா? அப்போ 3னா ட்வைஸ் d ஆட் ஆகிருக்கும், 4னா 3 டைம்ஸ் d ஆட் ஆகிருக்கும், 100னா 99 டைம்ஸ் ஆட் ஆகிருக்கும், 150னா 149d. அப்போ என்னது இங்கே இது எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம் பாருங்க, a ப்ளஸ் the 99 is nothing but 100 minus 1 into d. சரியா? இந்த t50 எப்படி எழுதலாம்? a plus 149 is nothing but 150 minus 1 into d. அப்போ இங்கே என்ன கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். tn equal to a plus a வந்துட்டு காமன். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதில் 1 மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ இங்கே என்ன இருக்குது நம்மள்ட்ட? we have general value n. அப்போ n minus 1 into d. அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் AP. இது ஜென்ரல் ஃபார்ம், திஸ் இஸ் நோன் அஸ் ஜென்ரல் டேர்ம். அப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் இஸ் நத்திங் பட் இது வந்து nth டேர்ம்னு சொல்லுவாங்க, nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம். இந்த டேர்மை வச்சு அந்த ஏபியில் இருக்கிற எந்த நம்பர் வேணாலும் நம்ம எந்த டேர்ம் வேணாலும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதில் சொல்கிறாங்க ஜென்ரல் டேர்ம்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் டேர்ம் இஸ் நத்திங் பட் tn equal to a plus n minus 1 into d. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் வந்து n-க்கு பதிலாக ஒரு 5 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. t5 equal to a plus 5 minus 1 என்ன வரும்? 4 into d. அப்போ t5 equal to a plus 4d வந்திருக்கா? t5 நம்ம கண்டுபிடிக்கல. சரி, t4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. t4 equal to a plus 4 minus 1 என்ன ஆகும்? 3. அப்போ 3d பாருங்க, ஃபோர்த் டேர்ம் a plus 3d. அப்போ இந்த டேர்மில் வந்து n-க்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 100th டேர்ம்னா n-க்கு 100 சப்ஸ்டிட் பண்ணுங்க, n-க்கு 100 சப்ஸ்டிட் பண்ணுங்க. a plus 100 minus 1 into d, 100 minus 1 99d. Listen here, t100 equal to a plus 99d. இது simplified form, இது expanded form. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? a plus 99dன்னு கொண்டு வந்துட்டோம் t100ல. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ஜென்ரல் ஃபார்ம் வச்சு ஜென்ரல் டேர்ம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எந்த டேர்ம் வேணாலும் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம டக்குன்னு ஈஸியாக எழுதணும். இப்போ சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா t12 equal to இந்த t12 equal to 15 கொடுப்பாங்க. t12னா என்ன அர்த்தம்? எப்படி இருக்கும் நமக்கு? a plus 12ங்கிறது என்னவா மாறும்? 12ல எவ்வளோ டைமுக்கு d ஆட் ஆகிருக்கும்? 11 டைம்ஸ் ஆட் ஆகும், அவ்வளோதான். அப்போ t12 அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a plus 11d. இப்போ t33ன்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன வரும்? a plus
32D. இப்போ T57 அப்படின்னு கொடுக்குறாங்க. டேர்ம் 57 கொடுத்தாங்கன்னா A plus 57 minus 56D. T9 இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும்? A plus 9 minus 8D. இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்முலா எழுதி டேரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அப்போ இங்கே Nலேருந்து ஒன்று கம்மி பண்ணி D கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட A ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அந்த பர்டிகுலர் டேர்ம், ஜென்ரல் டேர்ம். அப்போது there are two formulas we have derived here. ரெண்டு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் AP. ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஃபார்முக்கும் ஜென்ரல் டேர்முக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? டேர்ம்னா T வச்சு எழுதணும். டேர்ம் T ஃபார் டேர்ம். டேர்ம் வரப்போ T வச்சு எழுதணும். ஜென்ரல் ஃபார்ம்னா A plus D, A plus 2D, A plus 3D, etc. சரி, இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன சொல்லுவோம்? T1. செகண்ட் டேர்ம் என்ன சொல்லுவோம்? T2. தேர்ட் டேர்ம் என்ன சொல்லுவோம்? T3, etc. ஃபோர்த் டேர்ம் T4, etc. போயிட்டே இருக்கும். இப்போ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் T1 equal to A. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த காமன் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கூடயும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த காமன் டிஃபரன்ஸ் D equal to அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, காமன் டிஃபரன்ஸ் D equal to நல்லா பாருங்க, T2லேருந்து T1 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? A plus D minus A. என்ன ஆன்சர் வரும்? Dன்னு வரும். சரி இல்லை, T3லேருந்து T2 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். A plus 2D minus A minus D. இப்போ பாருங்க, A கேன்சல் ஆகிடும். 2D minus D என்ன வரும்? D வரும். அப்போ அதில் நான் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். A plus 3D minus A minus 2D. இப்போ என்ன வரும்? A கேன்சல் ஆகிடும். 3D minus D என்ன வரும்? D வரும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? நம்ம T2லேருந்து T1 மைனஸ் பண்ணோம். அடுத்ததில் என்ன பண்ணுறோம்? T3லேருந்து T2 மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்? T4லேருந்து T3 மைனஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி மைனஸ் பண்ணாலும் கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னது? D. சரிங்களா? அப்போ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணுறோம், தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணுறோம், ஃபோர்த் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்ம் மைனஸ் பண்ணோம்னா ஒரே மாதிரி ஆன்சர் வருதா? திஸ் இஸ் நோன் அஸ் காமன் டிஃபரன்ஸ் D. அப்போ இந்த காமன் டிஃபரன்ஸ் D கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அது எப்படி வேணாலும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிவிட்டு இந்த டேர்ம் சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீசிங்காக இருந்துச்சுன்னா அந்த டியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். சீக்வன்ஸ் வந்து டிக்ரீசிங்காக இருந்தால் டியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். பட் ஜென்ரலாக எப்படி இருக்கும்? காமன் டிஃபரன்ஸ் D equal to T2 minus T1. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் போடலாம். ஆர் T3 minus T2 ஆர் T4 minus T3 etc. equal to etc. அந்த மாதிரி நீங்கள் எந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்மில் டிஃபரன்ஸ் வேணால் போட்டுக்கலாம். பட் கிரேட்டர் டேர்ம்லேருந்து ஸ்மாலர் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணணும். 3லேருந்து 2ஐயோ இல்லை 4லேருந்து 3ஐயோ 5லேருந்து 4ஐயோ எதனாலும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ரெண்டு டேர்மோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி அந்த D வந்து எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி வேண்டி தான் இருக்கும். பட் தே ஆர் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கும். சரி, அப்போ திஸ் இஸ் நோன் அஸ் காமன் டிஃபரன்ஸ். அப்போ A equal to ஃபர்ஸ்ட் டேர்ம், D is காமன் டிஃபரன்ஸ். அந்த D கண்டுபிடிக்க ஃபார்முலா T2 minus T1, T3 minus T2, T4 minus T3, etc. அப்போ there are 3 formulas நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒன் வந்து என்னது? ஜென்ரல் ஃபார்ம் A plus D, A plus 2D, A plus 3D, etc. Next பார்த்தீங்கன்னா nth term. The nth term is denoted by term 1 T1. அப்போ term என்னன்னா Tn. அதில் என்ன இருக்கும்? Aங்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும். எவ்வளோ டைம் மைனஸ் ஆகிருக்கும்? D கூட இங்கே என்ன இருக்கோ அதில் 1 மைனஸ் ஆகணும். அப்போ Nல 1 மைனஸ் பண்ணால் N minus 1 எழுதணும். ஆனால் நியூமரல்ஸ்னால் அதை நம்ம சிம்பிளி பண்ண முடியாது. N minus 1 into D. அப்போ n is unknown. Whatever n is given, according to it we will get the term. அப்போ T5 நாக்க ஃபிஃப்த் டேர்ம் கிடைக்கும். A plus 4D. அப்போ Tn equal to A plus N minus 1 into D. அப்போ there are 3 formulas இங்கே நாங்கள் you should keep in mind. One is என்னது? General form of an AP. A plus D, A plus 2D, A plus 3D, etc. இதில் A first term, D is known as common difference. அந்த A first term டேரெக்டாக ஃபர்ஸ்ட்டில் இருக்க எடுத்துக்கலாம். D எப்படி கண்டுபிடிக்கணும்னா T2 minus T1, T3 minus T2, T4 minus T3 எதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். தென் nth term கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா Tn equal to A plus N minus 1 into D, nth term. அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா some of the terms நம்ம லேர்ன் பண்ணுறோம். They are ஒரு சீக்வன்ஸ் ஆர் சீக்வன்ஸ்குள்ளே எவ்வளோ நம்பர் இருக்குது, ஒரு ஏபிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏபினா எப்படி இருக்கணும்? ஒரே டிஃபரன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஒரு நம்பர் இருக்கும், ஒரு ஃபஸ்ட் டேர்ம் இருக்கும், ஒரு ஈக்குவல் டிஃபரன்ஸை ஃபாலோ பண்ணி நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். தட் இஸ் ஏபி நம்ம பார்த்தோம். சரி, இப்போ அதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு கொடுக்குறேன் 2, 4, 6, 8,
எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன் 150 அப்படின்னு கொடுத்துறேன் 115 கொடுத்துறேன். சரி, அப்போ 2லேருந்து 150 வரைக்கும் இருக்கிற இந்த சீக்வன்ஸில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது how many numbers are there in the sequence from 2 to 150 etc 150 கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, நமக்கு இது 2ஓட மல்டிபிள்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ there are 75 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சட்டனா நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இங்கே 2ஓட மல்டிபிள்ஸ் தானே. அப்போ 150னா அதை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் போது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. there are 75 நம்பர்ஸ். இப்போ இந்த மாதிரி வேற ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஏபிக்குள்ளே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. திஸ் இஸ் known as number of terms. number of terms கண்டுபிடிக்க ஃபார்முலா number of terms வேற ஜெனரல் டேர்ம் வேற. நல்லா பார்த்துங்க, ஜெனரல் டேர்ம்னா tn சரிங்களா, அது nth டேர்ம்னு சொல்லுவாங்க. இது நம்பர் ஆஃப் டேர்முக்கு nth டேர்ம் டிஃபரன்ஸ். nth டேர்ம்னா அந்த பர்டிகுலர் டேர்மை தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா அதில் உள்ள மொத்தமாக எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்கிறதா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டினோட்டட் பை n equal to L minus A by D plus 1. L minus A by D plus 1 எப்போ when last number is known. புரியுதுங்களா, லாஸ்ட் டேர்ம் இஸ் knownனாக்க நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ n equal to L minus A by D plus 1. L is known as last term of the given sequence. last term sequence or series or last term. அடுத்து A is nothing but first term of the sequence or series. first term. D is nothing but common difference. Dங்கிறது என்ன, common difference. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா டோட்டலாக இந்த சீரிஸ்குள்ளே எவ்வளோ நம்பர் இருக்குது, இந்த சீக்வன்ஸ்குள்ளே எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படி நம்மளால் கண்டுபிடிச்சு முடிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் என்னது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா n equal to L minus A by D plus 1. நம்ம செப்பரேட்டாக அந்த ஃபார்முலா படிக்கணும்னு தேவையில்லை. அந்த tn ஃபார்முலாவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். tn equal to A plus n minus 1 into D நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த tnலேருந்து இதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இந்த tnங்கிறது என்ன, நம்ம லாஸ்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து இந்த ஃபார்முலா வந்து பாருங்களேன். L இந்த A லெஃப்ட்டில் கொண்டு வாங்க, L minus A equal to n minus 1 into D வரும். இப்போ கூட D டிவைட் பண்ணுங்க, L minus A by D equal to n minus 1 வரும். அப்போ அந்த 1 லெஃப்ட்டில் கொண்டு வாங்க, L minus A by D plus 1 equal to n வந்துடும். புரியுதுங்களா. அப்போ இந்த tn நம்ம லாஸ்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபார்முலா nth டேர்ம் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஆர் இதுக்குன்னு தனியாக ஃபார்முலா நீங்கள் படிச்சுட்டாலும் சரி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் equal to L minus A by D plus 1ன்ற ஃபார்முலா அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஃபார்முலா ஒரு 3 ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலாஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இப்போது நம்ம ஜென்ரல் பர்பஸ்க்காக ஒரு 3 டேர்ம் எடுக்கிறோம். 3 டேர்ம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா எனி 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம ஏபியில் எடுக்கிறோம்னா எப்படி இருக்கலாம், 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி 3 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி. ஒரு ஏபியில் 3 டேர்ம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணால் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு இப்போ நான் கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்துகிட்டா சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது எப்படி எடுப்பாங்கன்னா, இப்போது ஏங்கிறது மிடில் டேர்மு, ஏக்கு முன்னாடி ஒரு டேர்ம் எடுப்போம் A மைனஸ் டி, ஏக்கு பின்னாடி ஒரு டேர்ம் எடுப்போம் A ப்ளஸ் டி சரிங்களா. அப்போது 3 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபினா நமக்கு டக்குன்னு எது நினைப்புக்கு வரணும், A மைனஸ் டி A ப்ளஸ் டின்னு மெமரிக்கு வரணும். இப்படி எடுக்கணும் சார் அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட சம்மில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த 3 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி, ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபிலாம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி டேர்ம்ஸ் எடுக்கிறப்போ சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி போட்டோம்னா அந்த மைனஸ் டி ப்ளஸ் டி கெட் கேன்சல் ஆகி நமக்கு டேரெக்டாக ஏவோட வேல்யூ கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிளேஸில் நம்ம யூஸ்வல் மேனரில் எடுக்கிறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறப்போ நம்ம கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ 3 terms of an AP in question கொடுத்திருந்தாங்கன்னா consider those 3 terms as A minus D, A plus D. இந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சம் பண்றது சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். Similar to that 4 terms of an AP. ஒரு 4 terms கேட்டாங்கன்னா A minus 3D, A minus D, A plus D, A plus 2Dங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 4 terms எடுக்கிறப்போ இந்த மாதிரி 4 terms கன்சிடர் பண்ணுறப்போ நமக்கு சம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் 4 terms of an AP. நெக்ஸ்ட்டு 5 terms of an AP கேட்பாங்க. 5 terms of an AP இப்போ உங்களுக்கு சம்மில் இல்லை, இருந்தாலும் கேட்டாக்க ஏதோ கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். 5 terms of an AP எப்படி இருக்குனாக்க A minus 2D, A minus D, A plus D, A plus 2D இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இப்படி எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியான வேஸ் கிடைக்கும். அதுக்காக 3 terms of an APன்னு கொஸ்டினில் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா let the 3 terms beன்னு a minus d a plus d எடுங்க. 4 terms மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா let the 4 terms be a minus 3d a minus d a plus d a plus 2d எடுங்க. ஏன்னா இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப இந்த d term எல்லாம் கேன்சல் ஆகிடும். இதுலேயும் பாருங்கள் d term கேன்சல் ஆகிடும். சாரி இங்கேயும் a plus 3d சரி a minus 3d a minus d a plus d a plus 3d பாருங்க 3d minus 3d கேன்சல் ஆகிடும். minus d plus d கேன்சல் ஆட் பண்ணுறப்ப a வேல்யூ டேரெக்டாக கிடைக்கும். இங்கேயும் பாருங்க minus 2d minus 2 plus 2d minus d plus d cancel ஆயிடும். அப்போ when we add these type of terms we will directly get the answer for a. அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ 3 terms கொஸ்டினில் டிஃபைன் பண்ணுறாங்க, 4 terms டிஃபைன் பண்ணுறாங்க, 5 terms டிஃபைன் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த டேர்ம்ஸை இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிட்டா நமக்கு சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஒன்று பார்க்குறோம். கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்னென்னா இப்போ நான் கொடுத்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தா 1 1 1 1 1 கொடுத்தேன். இப்போ இது எல்லாத்துக்கும் பாருங்கள் டிஃபரன்ஸ் என்ன வருது, 0 தான் டிஃபரன்ஸ். 1 + 0 1 திரும்ப 1 + 0 1 திரும்ப 1 + 0 1 இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போது ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட் 0 வந்து நமக்கு வந்து காமன் டிஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸுக்கு பேர் கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். 0 வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னாக்க 0 டிஃபரன்ஸாக வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா அது என்ன சொல்லுவோம், தட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அப்போ கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் கான்ஸ்டன்ட் வேல்யூ த டிஃபரன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். If the common difference is 0 then the arithmetic progression is known as constant arithmetic progression. Next one important condition, ஒரு 3 terms வந்து APA ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாக்க let A B C forms an AP ஒரு 3 terms வந்து APA ஃபார்ம் பண்ணி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், the value of B will be equal to A plus C by 2 க்கு ஈக்குவலாக இருக்கும். B equal to A plus C by 2 க்கு ஈக்குவலாக இருக்கும். or 2B equal to என்ன சொல்லலாம், A plus C ன்னு சொல்லலாம். very very important concept. ஏன்னா ABC forms an AP 3 term 3 terms any 3 terms forms an AP நாக்க அந்த மிடில் வேல்யூ B எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா sum of A and C divided by that is average of A and C க்கு ஈக்குவலாக இருக்கும். or twice B will be equal to sum of A C க்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 3 terms எடுக்கலாம் 2 4 6 for easy purpose I have taken 2 4 6 listen 4 add 2 and 6 2 plus 6 divided by 2 divided by 2 that is equal to 8 by 2 equal to 4 is nothing but the middle term B. so B equal to A plus C by 2. அப்படி கூட கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா 3x 9 அப்படி கொடுத்துட்டு போகிறாங்க. 3 + 3 6 + 3 9 3x 9 கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, R in APன்னு கொடுத்துட்றாங்க. R in AP அப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், அந்த மிடில் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா we can apply this formula. என்ன ஃபார்முலா, B equal to A plus C by 2. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, x is equal to A, x is B. B equal to 9 plus 3 by 2 equal to எல்லாம் வரும் 12 by 2 equal to 6. அப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, 3 terms any 3 terms of forms an AP நாக்க the middle term B equal to average of these two, that is A plus C divided by 2 க்கு ஈக்குவலாக இருக்கும். or 2B equal to A plus C நம்ம டேரெக்டாக போடலாம். twice B equal to sum of A plus C போட்டு டிவைட் பண்ணி போடலாம். both are equal. புரியுதுங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சம்முக்குள்ளே அடிக்கடி உள்ளுக்குள்ளே என்டர் ஆகும். புரிஞ்சுங்களா, அப்போ நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோன்ட் ஃபர்கெட் இட், ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இது. If any 3 terms forms an AP, if ABC are in AP, then B equal to A plus C by 2 or 2B equal to A plus C. Our exercise 2.5. Exercise 2.5. Question number 1. Check whether the following sequences are in AP. There are 5 sequences given in the first subdivision. So first one என்னன்னா A minus D, A minus 5, A minus 7 etc. Second subdivision 1 by 2, 1 by 3, 1 by 4, 1 by 5 etc. Third subdivision 9, 13, 17, 21, 25 etc. and 2 more subdivisions are there. இப்போ நம்ம இந்த first one ஒண்ணா கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இது வந்து சீக்வென்ஸ் வந்து APன்னு கேட்டிருக்காங்க. You should check it as AP where the given sequence is a AP ன்னு செக் பண்ணோம். சரி, இப்போ APனா எப்படி இருக்குமா, AP எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் இல்லையா, AP is nothing but என்னது,
the common difference between them equal. Common difference வந்து எல்லா டேர்ம் கூடயும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப பாருங்க common difference d எப்படி கண்டுபிடிக்கலாம்? d equal to t2 minus t1 or t3 minus t2 or t4 minus t3 etc. ன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ there are 3 terms இருக்கு. அப்ப t2 minus t1 கண்டுபிடிங்க. t2 minus t1 equal to a minus 5. இந்த மைனஸ் பண்றப்ப ரெண்டுமே சைன் சேஞ்ச் ஆகும். minus a plus 3 ன்னு மாறும். minus a plus 3. சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும் பாருங்க. a minus a கேன்சல் ஆயிடும். minus 5 plus 3 is minus 2. ஓகே செகண்டுக்கு வரோம். செகண்ட் என்ன? t3 minus t2. again d equal to t3 minus t2 ஒர்க் பண்றோம். அப்ப t3 minus t2 னா t3 ஃபர்ஸ்ட் எழுதணும். a minus 7 then minus a plus 5. ஏன்னா இந்த ரெண்டு மைனஸ் பண்றப்ப இந்த ரெண்டு சைன் சேஞ்ச் ஆகும். இதான் t2. t2 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா t2 ஓட டேர்ம்ஸ்ல சைன் மாறிடும். சேஞ்ச் பண்ண அப்ப a minus a கேன்சல் ஆயிடும். minus 7 plus 5 equal to minus 2 again. look at here. இப்போ இங்கேயும் t வந்து minus 2 தான் வந்துச்சு. d equal to minus 2. t2 minus t ஓட ஆன்சரும் t3 minus t2 ஓட ஆன்சரும் ஈக்குவலா இருக்கு. அப்ப t2 minus t1 equal to t3 minus t2. இங்க எக்ஸெட்ரா கொடுத்திருக்காங்க. அப்ப இதே தான் ஃபாலோ பண்ணுது. அப்ப therefore இது என்னது? ஒரு AP. therefore it is an AP. அந்த டேர்ம் எழுதணும். a minus 3, a minus 5, a minus 7 etc. is an AP. இது ஒரு AP ஃபாலோ பண்ணுது. ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. t3 க்கும் t2 க்கும் t1 க்கும் t3 க்கும் t2 க்கும் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். both has minus 2. அப்ப it is an AP. அடுத்த क्वेश्चन நம்பர் சப்டிவிஷன் நம்பர் 2 பார்த்தோம்னா சப்டிவிஷன் நம்பர் 2 ல என்ன இருக்கு? நமக்கு 1/2 1/3 1/4 கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. a என்ன? first term is known as a equal to 1/2 and d is nothing but t2 minus t1. t2 minus t1 பண்ணலாம். or என்ன பண்ணலாம்? d equal to t3 minus t2 ஒர்க் பண்ணலாம். there are 4 terms நம்மள்ட்ட இருக்கு. again d equal to t4 minus t3. இப்போ இந்த 3 ஆன்சர்ஸ் இதுல ஈக்குவலா இருந்துச்சுன்னா it forms an AP. சரி t2 minus t1 பண்ணுங்க. இது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 1/3 minus 1/2. taking LCM 2 minus 3 divided by 6. அப்ப ஆன்சர் வரும் minus 1/6. next பாத்தீங்கன்னா the next one d equal to t3 minus t2. t3 க்கும் t2 க்கும் டிஃபரன்ஸ் போடுறோம். 1/4 minus 1/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை 3 minus 4/12 that is equal to minus 1/12 வருது. அப்ப நம்ம தேர்டுக்கு இப்போ ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா இங்க காமன் டிஃபரன்ஸ் என்ன இருப்பாங்க? ரெண்டும் நாட் ஈக்குவல். therefore the given sequence is not an AP. தேர்ட் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபெயில்ஸ்னாவே நம்ம என்ன சொல்லிடலாம்? இங்கே t2 minus t1 is not equal to t3 minus t2. therefore the given sequence is not an AP. therefore 1/2 1/3 1/4 1/5 is not an AP. இது ஒரு arithmetic progression இல்ல. because common difference எப்படி இருக்கும்? if it is an AP இருந்துச்சுன்னா காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா அது எல்லா டேர்முக்கும் ஒரே மாதிரி வரணும். கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். t2 லேருந்து t1 மைனஸ் பண்ணாலும் t3 லேருந்து t2 மைனஸ் பண்ணாலும் t4 லேருந்து t3 மைனஸ் பண்ணாலும் கிடைக்கிற ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா t2 minus t1 minus 1/6 னா t3 minus t2 ன்றது minus 1/12 வருது. these two are not equal. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? this is not an AP ன்னு சொல்லிடலாம். next subdivision number 3 பாத்தீங்கன்னா 9 13 17 21 25 கொடுத்திருக்காங்க. இப்போ a equal to 9. சரி இப்போ d எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம்? d equal to t2 minus t1 பண்ணோம். அப்ப t2 minus t1 னா 13 minus 9. first term t1, second term t2, third term t3, fourth term t4, fifth term t5. வச்சுக்கோங்க. அப்ப t2 minus t1 னா 13 minus 9. இது எவ்வளவு வருமா உங்களுக்கு? 4. அடுத்து d equal to t3 minus t2. t3 ல இருந்து t2 மைனஸ் பண்றோம். 17 minus 13 is also equal to 4. அடுத்து d equal to t4 minus t3. t4 minus 21 minus 17 is also 4. அடுத்து d equal to 25 minus 21. t5 minus t4 that is equal to எல்லாம் வருது 4. அப்ப etc. இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க etc. அப்ப therefore இப்ப காமன் டிஃபரன்ஸ்ல ஈக்குவல் ஆறதுனால 9 13 17 21 25
etc. is an AP ன்னு சொல்லிடலாம். is an AP is a arithmetic progression. Next subdivision number 4. Subdivision number 4 ல என்ன இருக்குனாக்க minus 1 by 3 comma 0 comma 1 by 3 comma 2 by 3 கொடுத்திருக்காங்க. இது t1 t2 etc. கொடுத்திருக்காங்க. a equal to minus 1 by 3 நமக்கு செக் பண்ணா d ஓட வேல்யூ தான் வேணும். அப்ப d equal to t2 minus t1. அப்ப இது t1 first term, second term t2, third term t3, fourth term t4. but t2 minus t1 போடுங்க. 0 minus of minus 1 by 3. அப்ப என்ன ஆயிடும் plus 1 by 3. then d equal to next t3 minus t2. second third term ல இருந்து second term minus பண்றப்போ 1 by 3 minus 0 equal to 1 by 3. அடுத்து d equal to t4 minus t3. t4 minus t3. என்ன பாருங்க 2 by 3 minus 1 by 3 has equal denominator. equal denominator தான் like fractions. அப்ப என்ன ஆகும் ஒரு denominator எடுத்துட்டு numerator டைரக்ட்டா நம்ம subtract பண்ணலாம் because it is like fraction. இப்போ என்ன பண்றோம் subtract பண்ணா கிடைக்கும் again 1 by 3 we have got. அப்ப all the difference common difference are equal. அப்ப என்ன சொல்லலாம் therefore என்ன சொல்லலாம் minus 1 by 3 comma 0 comma 1 by 3 comma 2 by 3 etc. is a AP. is an AP. அது ஒரு AP ஃபார்ம் பண்ணிருக்கு. Subdivision number 5. 1 minus 1, 1 minus 1, 1 minus 1, etc. For d equal to t1, t2, t3, t4, t5, t6. d equal to t2 minus t1, that is equal to minus 1 minus 1 equal to minus 2. Again d equal to d1, d2, d3 அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. d ல எடுத்துட்டாலும் சரி. Again t3 minus t2. t3 minus t2 போடுறோம் 1. t2 minus பண்றோம் minus of minus 1 equal to 1 plus 1 equal to 2. இங்க minus 2 இருக்கு, இங்க plus 2 இருக்கு. அப்ப they are not equal. minus 2 is not equal to plus 2. Therefore 1 minus 1, 1 minus 1, 1 minus 1, etc. is not an AP. இந்த ரெண்டு டிஃபரன்ஸுமே உங்களுக்கு இந்த ஈக்குவலா வரல. இப்போ t3 minus t2 minus 2 வந்தா you can follow. Otherwise என்ன பண்ணலாம் we can stop and write the conclude the answer here. என்ன பண்ணலாம் minus 2 plus 2 வந்துச்சுன்னா அப்ப என்னலாம் அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவலா இல்ல. therefore it is not an AP. நம்ம இமிடியேட்டா எழுதிடலாம். ரிமைனிங் எல்லாம் செக் பண்ண வேண்டியது இல்ல. அப்படி இருந்துச்சுனாக்க நம்ம எவ்வளவு டர்ம்ஸ் இருக்கோ அவ்வளவுக்கு செக் பண்ணிட்டு அத ரிமைனிங் எக்ஸெட்ராங்கறதுனால சேம் வேல்யூ ஃபாலோ பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? இத பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 1 ஓட ஆன்சர்ஸ். Question number 2. Question number 2 என்ன கொடுத்திருக்கானா first term a and common difference d are given below. Given a equal to 5 and d equal to 6 ன்னு கொடுத்திருக்காங்க. We need to find the corresponding AP. Find the AP. AP னா a d கொடுத்துட்டு AP கேட்டாங்கன்னா அது general form எழுது. General form of AP a plus d, a plus 2d, etc. 3 terms கண்டுபிடிச்சு etc. போட்டிருக்கேன். சரி அப்ப என்ன பண்ணோம் a equal to 5 d equal to 6 இங்க ஃபார்முலா எழுதிருங்க. என்ன எழுதணும் general form of AP. general form of AP ன்னு போட்டு a plus d, a plus 2d, etc. அப்ப first a எழுதுங்க. a is 5. அடுத்து a plus d, a d ஆட் பண்ணி எழுதுங்க. என்ன கிடைக்கும் a கூட 1 டைம் ஆட் பண்றோம். அப்ப a plus d ல என்ன அர்த்தம் உங்களுக்கு 5 plus 6 11. அடுத்து என்ன பண்றோம் என்ன ஆகும் பாருங்க a அடுத்ததுல a plus d next term என்ன இருக்கும் a plus d plus d. அப்ப இந்த a plus d கூட நம்ம என்ன பண்றோம் ஒரு d ஆட் பண்றோம். அடுத்து என்ன இருக்கும் next இந்த a plus d plus d கூட திரும்ப என்ன பண்றோம் ஒரு d ஆட் பண்றோம் அவ்வளவுதான். அப்போ எல்லா டேர்ம் கூடயும் அடுத்து என்ன பண்றோம் the common difference ஆட் பண்ணிட்டே போறோம். இப்போ 5 plus 6 11 again 11 plus 6 போடுங்க. 11 plus 6 எவ்வளவு வரும் 17. then 17 plus 6 எவ்வளவு வரும் உங்களுக்கு 23. இப்போ etc. போயிடும். this is a required AP. புரியுதுங்களா? first a எழுதிக்கோங்க. then d ஆட் பண்ணி எழுதிட்டே போங்க. you will get the general form of an AP. புரியுதுங்களா? first a எழுதிக்கணும். then a கூட d ஆட் பண்ணனும் 11. திரும்ப 11 கூட 6 ஆட் பண்ணா 17. திரும்ப 17 கூட 6 ஆட் பண்ணா 23. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதான் உங்களுக்கு general form of an AP. just என்ன ஃபார்முலா எழுதிருங்க. ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கு அப்புறம் இங்க அப்ளை பண்றப்ப தனித்தனியா எழுதிட்டு இருக்க வேணா. first a அப்புறம் a கூட 6 ஆட் பண்ணுங்க. திரும்ப 6 கூட 6 11 கூட 6 திரும்ப 17 கூட 6 இப்படி ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா we will get the
general form of an AP. இதான் நம்மளோட required AP. Next second subdivision கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A equal to 7. Subdivision 1, subdivision 2 ல A 7, D equal to minus 5 கொடுத்திருக்காங்க. நெகட்டிவ் வந்தாக்க டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபார்மெட்டு? ஜென்ரல் ஃபார்ம் A plus D, A plus 2D, எக்ஸெட்ரா. இது ஜென்ரல் ஃபார்ம் இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரி பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு A எழுதிக்கணும் 7. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கா? 7 minus 5 என்ன? 2. தென் 2 minus 5 என்ன? -3. தென் -3 minus 5 எல்லாம் -8, எக்ஸெட்ரா. இதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் AP. Subdivision number 3. Third subdivision பாருங்க. A equal to 3/4 and D equal to 1/2. D equal to plus 1/2 given. Okay, அப்போ general formula நமக்கு A plus D, A plus 2D, etc. இருக்கு. நல்லா கவனிப்பா. A first எழுதுறோம் 3/4. Then A plus D ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 3/4 plus 1/2. அப்போ என்ன? இங்கே 2 இருக்கு, ஆனால் இங்கே 4 இருக்கு. அப்போ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3/4 plus மல்டிப்ளை நியூமரேட்டர் டினாமினேட்டர் by 2. அப்போ 2/4. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 5/4. அப்போ என்ன கிடைக்கும்? 5/4. அடுத்து என்ன பண்ணோம்? இந்த 5/4 கூட 1/2 ஆட் பண்ணோம். 5/4 plus 1/2. இங்கே என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்க. 5/4 plus 2/4, that is equal to 7/4. அப்போ 7/4, எக்ஸெட்ரா. இப்போ பாருங்க, 3 plus 2 5, 5 plus 2 7. இப்போ அடுத்த டைம் என்ன பண்ணோம்? நியூமரேட்டரில் 2 ஆட் பண்ணிக்கங்க, டினாமினேட்டர் அப்படியே போட்டுருக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? திஸ் இஸ் நோன் as general form of AP. இப்போ A equal to 3/4, D equal to 1/2 னா 3/4, 5/4, 7/4. A equal to 7, D equal to -5 7, 2, -3, -8. A equal to 5, D equal to 6 னா 5, 11, 17, 23, etc. வரும். சரிங்களா? அதுதான் இது general form of an AP. Epo when A and D are known, to find AP, these are the procedure to find a. Question number 3. Given nth terms of AP, ரெண்டு AP ஓட nth term கொடுத்திருக்காங்க. We need to find, என்ன கண்டுபிடிக்கணும்னா find first term and common difference ரெண்டு கண்டுபிடிங்க. first termம் common difference கண்டுபிடிக்கன்னு சொல்லிருக்காங்க. first term and common difference. first termங்கிறது நமக்கு T1. common differenceங்கிறது என்ன? D, that is equal to T2 minus T1. T1 வேணும், then T2 minus T1. இந்த ரெண்டு ரிசல்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். first termனா T1 தான் A நமக்கு. அப்போ இங்கே Tn கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் நம்பர் 1க்கு வருவோம். Tn கொடுத்துருக்காங்க. Tn என்ன? -3 plus 2n. T1 means n follows 1. அப்போ nக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் 1 சப்ஸ்டிட் பண்ணால் T1 கிடைக்கும். அப்போ T1 equal to -3 plus இங்கே nக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே nக்கு 1 சப்ஸ்டிட் 2 into n மல்டிப்ளைல இருக்குது. அப்போ 2 into 1, that is equal to -3 plus 2 equal to -1. இதுதான் நமக்கு என்ன? T1. சரி, அப்போ காமன் டிஃபரன்ஸ் என்ன பண்ணோம்? T2 வேணும். அப்போ தான் நம்ம T2 minus T1 பண்ண முடியும். அப்போ T2 போடுங்க. T2 equal to nக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. -3 plus 2 into 2. அப்போ என்ன கிடைக்கும்? -3 plus 4. ரெண்டு சிம்பிளே பண்ணுங்க. 4 minus 3 என்ன வந்திருக்கு? T2 வந்து 1 வந்திருக்கு. சரி, T1 equal to A தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சு. இப்போ D கண்டுபிடிங்க. காமன் டிஃபரன்ஸ் D equal to T2 minus T1. அப்போ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ண. செகண்ட் டேர்ம் என்ன? 1 மைனஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? -1. இப்போ மைனஸ் ஆஃப் -1 + 1. அப்போ 1 + 1 என்ன வந்துடும் நமக்கு? 2. அப்போ therefore ஃபர்ஸ்ட் டேர்ம் equal to -1. ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எழுதலாம், இல்லை ஏன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் equal to -1 and common difference D equal to common difference is equal to எவ்வளோ இருந்துச்சுப்பா? D வந்து 2. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டேர்ம் -1, காமன் டிஃபரன்ஸ் 2. அதே போல் இங்கே வாங்க. செகண்ட் சம்முக்கு செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனில் nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? 4 - 7. இது வந்து ஜென்ரேட்டிங் டேர்ம் சொல்லுவாங்க. ஜென்ரேட்டிங் டேர்ம் தான் ஜென்ரல் டேர்மாக மாறிச்சு. ஏன்னா இதுலேருந்து நம்ம எந்த டேர்ம் வேணாலும் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ நம்ம பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேர்ம் கொண்டு வரோம். A is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் A equal to T1. இங்கே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் A equal to T1. இப்போ
இப்போ a equal to t1 னா nல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க 4 minus 7 into 1 that is equal to 7 into 1 7 4 minus 7 is minus 3 first term கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது common difference என்ன ஃபார்முலா சொன்னோம் d equal to t2 minus t1 அப்ப t1 கண்டுபிடிச்சிட்டோம் this is t1 இப்ப t2 வேணும் t2 equal to substituting 2 in tn அப்போ 4 minus 7 into 2 4 minus 14 equal to minus 10 இப்போ d வரும் d equal to t2 minus t1 second term minus first term second term என்ன இருக்கு minus 10 கண்டுபிடிச்சோம் minus 10 then by formula minus of first term என்ன minus 3 இப்போ minus 10 plus 3 equal to minus 7 வந்துட்டு this is d அப்போ common difference minus 7 therefore a equal to minus 3 and d equal to minus 7 a is nothing but first term d is nothing but common difference அவ்வளவுதான் a equal to minus 3 d equal to minus 7 இங்க d வந்து பாசிட்டிவா இருக்கு therefore it is an increasing sequence ஆ இருக்கும் இங்க d நெகட்டிவா இருக்கு this is a decreasing sequence ஆ ஃபார்ம் ஆகும் question number 4 find 19th term of an AP find 19th terms of an AP minus 11 minus 15 minus 19 etc இப்போ இந்த APல வந்து பாத்தீங்கன்னா minus 11 minus 15 minus 19 போயிட்டே இருக்கு இது first term second term third term இதே போல இந்த 19th term என்னவா இருக்குன்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க we need to find term 19 அப்ப term 19 னா general term ஓட ஃபார்முலா எழுதணும் அப்ப general term or nth term னு எழுதலாம் general term or nth term tn equal to a plus n minus 1 into d பாருங்க term 19 கண்டுபிடிக்கணும் அதனால நம்மளோட general term ஃபார்முலா எடுக்கிறேன் tn equal to a plus n minus 1 into d இங்க 19th termனா t19 கண்டுபிடிக்கணும் we need to find t19 அப்ப இங்க n க்கு 19 போடுங்க t19 equal to நான் சொல்லிருக்கேன் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்க 19 னா என்ன வரும் 18d வரும் a plus 19 minus 1 18d னு வரும் அப்ப இந்த டேர்மை கண்டுபிடிக்கணும் நமக்கு a வும் d யும் தேவை அப்பதான் நம்மள சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும் a ங்கிறது என்ன a is nothing but first term a equal to என்ன கொடுத்திருக்காங்க a equal to first term of the given sequence first term that is equal to minus 11 இந்த d எப்படி கண்டுபிடிக்கிறது d is nothing but second term minus first term or third term minus second term நம்ம second term minus first term போடலாம் minus 15 minus of minus 11 பின்னாகோ minus 15 plus 11 ஆயிடும் equal to minus 4 அப்ப d வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் minus 4 இப்போ இந்த a ஓ d இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா டைரக்டா நமக்கு என்ன கிடைக்கும் 19 நம்ம t19 equal to a plus a எவ்வளவு இருக்கு minus 11 plus 18 into d ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு minus 4 இப்போ ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கறத மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப t19 equal to minus 11 multiply plus into minus minus 18 into 4 40 8 4 so that minus 72 வருது இப்போ சிம்பிளை பண்ணலாம் which is equal to 83 minus 83 தான் இதோட 19th term அப்ப இப்படி போயிட்டே இருக்குனா 19th நம்பரா என்ன இருக்கும் அப்படினாக்க minus 83 தான் அதுல இருக்கும் அப்படி சொல்றதா இந்த ப்ராப்ளம் சரிங்களா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேர்மை கேட்பாங்க இந்த மாதிரி a d மட்டும் கொடுப்பாங்க இந்த மாதிரி சீக்வென்ஸா கொடுக்காம என்ன பண்ணுவாங்க a d கொடுத்துட்டு கூட find 25th term அப்படினு கேட்பாங்க அப்ப 25th termனா என்ன பண்ணுவோம் t25 = a + 24d ன்னு போட்டுட்டு அதுல அந்த a d சப்ஸ்டிட்யூட் பண்ணா உடனே ஆன்சர் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளே a d கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் பட் இது ஈஸியான ப்ராப்ளம் தான் क्वेश्चन நம்பர் 5 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க which term of an AP is -54 பாருங்க இது first term t1 இது second term t2 இது third term t3 இது t4 etc ன்னு இருக்கு இப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே போறப்போ இந்த நம்பர் வந்து எந்த டேர்மா இதுல வரும் அப்படி கேட்டிருக்காங்க அப்போ இது வந்து லாஸ்ட் டேர்மா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்ல nth டேர்மா எடுத்துக்கலாம் I am considering it as a last term இந்த சீக்வென்ஸோட லாஸ்ட் டேர்மா எடுத்துட்டோம் அப்போ l equal to let l equal to -54 So a is nothing but first term a equal to t1 that is equal to first term 16 but d கண்டுபிடிக்கிறோம் d equal to என்ன ஃபார்முலா t2 minus t1 அப்ப என்ன கிடைக்குமா t2 minus 11 minus 16 அப்ப equal to minus 5 so okay இப்போ nth term கண்டுபிடிக்க ஃபார்முலா which term னா term number of term கண்டுபிடிக்க ஃபார்முலா
which term na எந்த term na number of term அப்ப n equal to L minus A by D plus 1 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லை nth term ஃபார்முலாலேயே அதை என்ன பண்ணலாம் TN நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும் n equal to L minus A by D plus 1 இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் L equal to Lங்கிறது நமக்கு என்ன இருக்குது இது லாஸ்ட்டாக இருக்கிறது L equal to minus 54 minus A minus 16 divided by D D எவ்வளோ இருக்குது minus 5 plus 1 இப்போ சிம்பிளி பண்ணலாம் என்ன கிடைக்கும் minus 54 minus 16 50 60 70 minus 70 by minus 5 plus 1 இப்போ minus minus cancel ஆயிடும் அப்போ 70 5 ஆல் டிவைட் பண்ணுங்க 14 டைம்ஸ் வருமா 14 plus இங்க இருக்கிற ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும் அப்போ equal to 15 அப்போ that is n equal to 15 அப்போ இதில் அந்த minus 50 எத்தனாவது டேர்மா வரும்னாக்க 15th டேர்மா வரும் therefore n equal to 15 n equal to 15 is nothing but minus 54 is the 15th term therefore minus 54 is 15th term of the given sequence 15th term இல்லை நீங்கள் வந்து n மட்டும் அது n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு எழுதிட்டு அதை போட்டுங்க அதை எழுதினாலும் சரி நம்பர் ஆஃப் டேர்ம் இல்லை விச் டேர்ம் அப்படிங்கிறப்ப நாங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா ஓகேப்பா ரைட்